இந்த 1000 ரூபாய் கொடுக்குறதுக்குலாம் ஆள் விட்டு ஆள் கட்சி பார்த்து தான் அவங்க கட்சிக்காரர் பார்த்து அந்த 1000 ரூபாய் கொடுக்குறாங்க மாதம் வர. இங்கே உள்ளெல்லாம் வந்து பார்க்கல, ஏதோ வந்து மீட்டிங் போடுறாரு போயிடுறாரு. நம்ம குறைங்கள என்ன போய் அங்கே சொல்ல முடியும்? எதுவும் செய்யல, தண்ணி எல்லாம் வரல, லைட் எல்லாம் சரியாக எரியல, பிரச்சனை தான் இருக்குது. சரிப்பட்டு அவர் தண்ணிக்கே நீங்கள் குழாக்கு வரி கட்டாதீங்கன்னு மட்டும் ஜெயிச்சு வந்து சொன்னார். அதுக்கப்புறமா வரவே இல்லை. அதை நான் ஒரு டைம் கேட்கலானே போனேன். சரி, என் பையன் திட்டினான், எல்லா பாம்பளையும் சொல்லி நீ இப்போ எதுக்கு போய் கேட்குறேன்னு சொல்லிட்டு. பாதுகாப்புன்னு பார்த்தா நியூஸில் எல்லாம் தான் நம்ம பார்த்துட்டே இருக்குமே. அந்த பாதுகாப்பு கேரண்டி இந்த ஆட்சியில் சொல்லவே முடியாது நம்ம. ஏன்னா இங்கே எதனா கேள்வி கேட்டாலும் அவங்களுக்கு 100 நாள் வேலையில் அவங்களுக்கு பேர் இருக்காது, வேலைக்கு வரக்கூடாது, இல்லை சண்டை போடுவாங்க, அராஜகம் பண்ணுறாங்க. ரொம்ப அராஜகம்லாம் நடக்குது திமுக. இன்னும் சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா இலவச வீடு சொல்கிறீங்க பார்த்தீங்கன்னா, இன்னும் நிறைய பேர் வீடு இல்லாமல் இருக்க சுத்தமான 100% பியூர் ஏழைகள் இன்னும் இருக்காங்க சார். இன்னும் அவங்க வீடு போய் சேரலை, வந்து சேரலை. அவர் இந்த தொகுதிக்கு எப்படிமா நல்லது நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரா? ஏதாவது நல்லது பண்ணியிருக்காரா? அதான் சொல்கிறேன், நான் போன 5 ஆண்டுக்கு முன்னே வந்தாங்க, இது இப்போ வருவாங்க, அவ்வளோதான். அதான் பார்க்குறோம், வேற என்னத்துக்கு வராங்க அவங்க? இன்னும் வரல, கட்ட மட்டும் வரலப்பா, வரல. இங்கே வந்து மீட்டிங் போடும்போது எல்லாம் உங்களுக்கு என்ன கோரிக்கை இருந்தாலும் செய்கிறேன்னாங்க. எந்த பிரச்சனையுமே வரல. வந்து ஓட்டு கேட்டார், அதோடு சரி. ரெண்டாவது இது வரைக்கும் ஜெயிச்சு கூட இந்த ஊருக்கு வரல. இலவசமாக ஒரு ஆட்டோ கூட விடுறேன் மருத்துவத்துக்காக அப்படின்னு கூட சொன்னார், வாக்குறுதி கொடுத்துட்டு போனார். இன்னமும் எதுவும் அதை பற்றி பண்ணல. எனக்கு தெரிஞ்சு வாக்குறுதி கொடுத்ததில் நிறைவேற்றுற. நம்ம எங்கள் வீட்டுக்கு போகிற வழியில் சுடுகாட்டிலேருந்து அந்த வழி போகிற வழியில் ரோடு பல தடவை வந்து இது பண்ணி அது அப்படியே குய்யங்குள்ளமாக தான் இருக்குது. எதுவுமே பண்ண முடியல. எத்தனை வாட்டி பண்ணாலும் அது அந்த காட்டு போகிற வழிக்கும் ரோடு குய்யங்குள்ளமாக தான் இருக்குது. ரோடே சரியில்லை. அது பிரச்சனை நிறைய இருக்கும். நாங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லைன்னு நான் வீட்டோடு இருக்கிறது வழியெல்லாம் என்ன பிரச்சனை தெரியாது. இந்த பக்கமே நான் வரவும் இல்லை. அவங்க வந்து செய்கிறத ஏறி வேலையோ கூட விட்றாங்க, செய்கிறாங்க. அவங்களும் இதுகள் செஞ்சது நல்லதாக செஞ்சாங்க. குடிநீர் பிரச்சனை இருக்குது, தண்ணி டெய்லியும் தண்ணி பிரச்சனை. இந்த தெரு தண்ணி பிரச்சனை தான். தண்ணி சரியாக கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் அவங்க கட்சிக்காரருக்கு தான் செய்கிறாங்க, சிலருக்கு செய்கிறது இல்லை. இந்த 1000 ரூபாய் கொடுக்குறதுக்குலாம் ஆள் விட்டு ஆள் கட்சி பார்த்து தான் அவங்க கட்சிக்காரர் பார்த்து அந்த 1000 ரூபாய் கொடுக்குறாங்க மாதம் வர. பாக்கி யாரும் கொடுக்கறது கிடையாது. எது வந்தாலும் அவங்க கட்சிக்காரர் தான் பிராட்டி பார்க்குறாங்க. என்ன நன்மை செஞ்சாங்க? இந்த அட்டைக்கு போட்டாங்களா, தான் 1000 ரூபாய். வேறு ஏதாவது பண்ணியிருக்காங்களா? வேறு எதுவும் இல்லை. அவங்கெல்லாம் எங்களுக்கு எதுவும் செய்யலை. நாங்கள் ரெட்டையில கட்சிக்காருங்க. அது வந்து ஏரி வேலை எங்களுக்கு விடலை. அவங்களுக்கு யார் தெரிஞ்சவங்களோ அவங்கள பார்த்து செஞ்சுக்கிறாங்க. நாங்கள்லாம் ஒரு ஏழைப்பட்டவங்க கேட்டோம்னா தாட் போட்டு தஞ்சாவூருன்றாங்க. எங்களுக்கெல்லாம் ஏரி வேலை இல்லை. வேலையாளர்கள் வந்தாக்கா நாங்கள் ஓட்டு போடுவோம், அவருக்கு செய்வோம். அது நம்ம கையில் மக்கள் கையில் தான் இருக்குது. அது நான் மட்டும் சொல்ல முடியாது இல்லைங்களா? நான் ஒருத்தர் மட்டும் சொல்ல முடியாது. அது மக்கள் கிட்ட தான் சார் இருக்குது. பசங்களுக்கு எல்லாம் இது பண்ணிக்கிறாரு. பசங்களுக்கு என்ன பண்ணியிருக்காரு? கொஞ்சம் இது படிக்கிறாங்க இல்லையா குழந்தைங்களுக்கு, அது கொஞ்சம் இது பண்ணுறாரு. வங்கி கணக்கில் வந்து உங்களுடைய இருக்கிறவங்க டிஎம்கேக்காக இருந்தால் நம்ம அதை லஞ்சம் வாங்குறாங்க. 30 பேர், அது 3 பேர் இருக்கிறாங்க. அதில் 3 பேர் நான் சொல்ல விரும்பல. அது காலப்போக்கில் எடப்பாடி ஆட்சி வந்துச்சுன்னா அது கையங்காலமாக மாட்டேன், நான் ப்ரெஸ் மூலிமா நிற்க வைக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். அந்த சீட்டு போட்டு போந்தாலும் சரி, 2004 போட்டு போந்தாலும் சரி, 2வது ஒரு பக்கம் வரல, வருவார் போவார், அவ்வளோதான். எங்களுக்கு எதுவும் செய்யலை. நாங்கள் இங்கே வந்து வீடு காட்டுற நாள்லேருந்து கரண்ட் இல்லாத நாங்கள் ராவல் கிடக்குறோம். அதனால எங்களுக்கு கரண்ட்டு கொடுங்க, ஓட்டு போடுறோம். நாங்கள் இங்கே உள்ளெல்லாம் வந்து பார்க்கல, ஏதோ வந்து மீட்டிங் போடுறாரு போயிடுறாரு. நம்ம குறைங்கள என்ன போய் அங்கே சொல்ல முடியும்? அவ்வளோ நல்ல விஷயங்களை எதுவும் பண்ணதில்லை. நம்ம எடப்பாடி ஆட்சியில் இருக்கும்போது 2017 சரி 2017லேருந்து 2020 நிழல் கூட கட்டி கொடுத்தாரு. அது மக்களுக்கு பயன்பாட்டு வரல. அது வந்து கோவில் இடமா இருக்குது. ஒரு மக்களுக்கு பயன்பாட்டு இடத்துல அது பொது இடத்துல வேறு இடத்துல கோயில் இடத்துல கட்டி வச்சுட்டு இருக்காங்க. மக்களுக்கு வந்து வெயிலில் தான் நிற்கிறாங்க. மெயினாக பஸ் ஸ்டாண்டில் வந்து ஒரு கிளீனாக இல்லை, மொத்தம் ஒரு ரோடில் குண்டும் குயுமாக தான் இருக்குது. எதுவும் செய்யல, தண்ணி எல்லாம் வரல, லைட் எல்லாம் சரியாக எரியல, பிரச்சனை தான் இருக்குது. சரிப்படல. எங்களுக்கு தண்ணி பிரச்சனை, பஸ்ஸு சரியாக வரல சார். டைம் பஸ்ஸு வரலங்க. தண்ணியை வந்து எங்களுக்கு டெய்லி வரணும். ஏன்னா 1 விட்டு 1 நாள் வருது, அதுதான் பற்றாக்குறை. டெய்லி வரணும். ரோடு போகிறேன்னு சொன்னாங்க. 2-3 டைம் அழுதுட்டு போனாங்க. 2-3 டைமில் 4-5 முறையாக இருக்கும்.
ரோடு அழுது அது போடவே இல்லை. எலெக்ஷன் முன்னாடி போடுறேன்னாங்க, போடல. போனால் தண்ணி சரியாக வராமல் இருந்துச்சு. இப்போ தான் ஒரு வாரமாக கண்டினியூ வருது தண்ணி. அது எதனாலன்னு தெரியல. நல்ல முறையில் செய்தாங்க. அவரும் ஒரு முறை வந்து பார்த்தாரு, மலர் தூயெல்லாம் வந்து தண்ணி வர்றதை பார்த்தாரு. பிரிட்ஜு நல்லா இருக்குது. இப்போ பொதுமக்கள் போகிறதுக்கு வரதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், வசதியாக இருக்குது. இப்போ வந்து தெருவை வந்து கிளியர் பண்ணல. கிளியர் பண்ணலாம் நிறைய முறை வந்து அழகுறாங்க போகிறாங்க. எந்த விதமாக பார்க்கறது கிடையாது. இப்போ தண்ணி மழை பெஞ்சா தெருவில் தான் வருது. காவாயில் போகிறது கிடையாது. ஏன்னா தூர் வாரதில்லை, சரியில்லை, வர போட்டுறதுக்கு சரியில்லை. அதனால் வந்து அவர் வந்தால் நல்லா இருக்கும்னு எங்களுக்கு ஆசை. அவர் தண்ணிக்கே நீங்கள் குழாக்கு வரி கட்டாதீங்கன்னு மட்டும் ஜெயிச்சு வந்து சொன்னார். அதுக்கப்புறமா வரவே இல்லை. அதை நான் ஒரு டைம் கேட்கலானே போனேன். சரி, என் பையன் தேட்டினான், எல்லா பாம்பளையும் சொல்லி நீ எதுக்கு போய் கேட்குறன்னு சொல்லிட்டு. அதனால் கேட்கல. மக்களை பிரச்சனை பார்த்தீங்கன்னா தண்ணி குடிநீர் வசதி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கிட்டத்தட்ட இப்போ எலெக்ஷன் டைம்ன்றதால இப்போது ஒரு சில நாளாக தண்ணி வந்துட்டுருக்கு. முன்னாடி ரொம்ப தண்ணி கஷ்டம் இருக்குது, இன்னும் இருக்குது. இன்னும் அந்த தண்ணி பஞ்சம் இன்னும் போகலை. அது உண்மை சார். மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. என்ன செஞ்சுக்கிறாங்க? ஏன்னா பிரியா விட்றாங்க, ராரியோ பஸ் இது கூட அந்த டிம்போ விட்றாங்க, ஒன்றுமே விடலை. அப்புறம் எப்படி வர்றது? அந்த அரிசி ரேஷன் சரியாக போட மாட்டாங்க. நல்லா இல்லை அரிசி, பருப்பு நல்லா இல்லை, எதுவுமே நல்லா இல்லை, சரியாக போடல அவங்க. இந்த வாட்சி மாறுதல தாங்க இருக்கணும். ஆட்சி மாறுதலே இருந்தால் தான் ஊர் நல்லா இருக்கும். மக்கள் குறைகள்லாம் கேட்குற மாதிரி வரல. டெத் ஆனால் வருவார், அவங்க கட்சி சம்மந்தப்பட்ட எதுனா ஒன்றா வருவார், அதோட சரி. மக்கள் குறை தேக்கிறதுக்காக தனியாக அவர் எதுக்குன்ட்டு வந்தது கிடையாது. தொகுதி பக்கம் நான் இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல. அவரில் எப்போ வராரு, ஏதாவது அரசு நிகழ்ச்சினா வருவார். மற்றபடி வேறு அந்த பக்கம் எதுன்றது நமக்கு தெரியல. பார்த்தது போகிற ரோட்டில் வந்து இருட்டாக இருக்குது, லைட் இல்லை, பாம்பு பூச்சி போட்டுலாம் வருது. போகிற வழிங்கெல்லாம் போகிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. ஏதோ அந்த மலையாளத்து ரோடு வந்ததுன்னு போட்டேன், நான் நல்லா செய்துட்டேன், இவ்வளோதான்னாங்க. வேறு ஒன்றும் இல்லை. என்ன பிரச்சனைனா ஏழைப்பட்டவங்களுக்கு ஒரு படிப்பு வசதிக்கு குழந்தைங்களுக்கு எந்த உதவியும் இல்லை. இப்போ காலேஜ் சேர்க்கணும், அதுக்கெல்லாம் உதவி பண்ணாங்களா இல்லையான்னு தெரில. ஸ்பாட்டில் வரதில்லைங்க சார். அங்கே மீட்டிங் எதனா போட்டால் அங்கே மீட்டிங்கில் வருவாங்க, அதை பேசுவாங்க, அவ்வளோதான். மற்றபடி ஸ்பாட்லலாம் வந்து எதுவுமே தான் செய்யலை. சொன்னது எதுவுமே தான் செய்யலை. நம்ம என்னன்னு சொல்லுறது? நைட்டில் நாங்கள் வேக்காட்டு காலத்தில் போய் சொந்தக்கார வீட்டில் மேலே போய் நைட்டில் போய் பார்த்துக்குறோம் வேக்காட்டுக்கு. அதான் இந்த ஊர் தலைவர் எடுத்து செய்வார், என்ன பண்ணுவார். தலைவர்கிட்ட சொல்லியிருக்கிறோம், அந்த கரை கட்டி கொடுங்க கொஞ்சம் அப்படின்னு. நாங்கள் இந்த வீட்டுக்கு ஒரு பட்டா வேணும். நாங்கள் 2 பேர் தங்கச்சிங்க, நானும் விதவை, ஒரு தங்கச்சி கல்யாணம் வருங்க. நாங்கள் 3 பேர் இங்கே இருக்கோம். எங்களுக்கு 3 பேருக்கு இந்த வீடு வந்து பட்டா வேணும். அங்கே இருக்கிறாங்க நிறைய ஒரு 20-25 குடும்பம் இருக்குது. ஆனால் மழை காலம் வந்துச்சுன்னா ஒரு முட்டிங்கால அளவு தண்ணி வருது. அதாவது மழை வந்துச்சுன்னா நம்ம அந்த கோடை சீசனில் வரும், மழை சீசனில் வரும்போது இங்கே ஏரியில் தண்ணி வந்துடும். அப்போ வரும்போது இவங்க வந்து வெளியே போயிடுவாங்க. இங்கே இருக்கிறது வந்து கரண்ட் இல்லாத வசதி, பாம்பு பல்லி பூண்டு எல்லாமே இருந்தாலும் இவங்களுக்கு உயிருக்கு கேரண்டி இல்லை. அதாவது காலேஜ் முன்னே பசங்க டைம் அந்த டைம் வரலாம், பசங்க வரத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தண்ணி டெய்லி வரணும், ஒரு டோன் தான் வருது தண்ணி. டிச்சிக்காவா அது போட்டாங்க, கொஞ்சம் விட்டுட்டுக்கிறாங்க. அது ஒன்று கொஞ்சம் ரெடி பண்ணணும். காவா இன்னும் சரியாக போடணும். போடல, டிச்சிக்காவா போடல. அந்த போரு இன்னும் கொஞ்சம் பைப் போட்டு அது கொஞ்சம் தண்ணி ரெடி பண்ணி அந்த டேங்குக்கு ஃபிட் பண்ணி விட்டாங்கன்னா நாங்கள் பிடிச்சிக்குவோம். அது பற்றாக்குறையெல்லாம் அப்படி விட்றாங்க. அதனால் ஏதாச்சும் கிணறு ரெடி பண்ணுங்க, பாதாள கிணறு வெட்டி அதில் கனெக்ஷன் கொடுத்து டெய்லி கொடுங்க தண்ணி. அது கோயிலாண்ட ரொம்ப கண்டமாக இருக்குது எங்கள் ரோடு. அதை போடவே இல்லை, சரி பண்ணவே இல்லை. கோயில் முன்னாடி இந்த காவாவும் வருஷத்துக்கு ஒரு முறை தான் தூர் வர்றாங்க. அதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணால் தான் வர்றாங்க, இல்லைன்னா இல்லை. ரொம்ப இதுவாக அடைப்பாக இருக்குது. எல்லாம் பாம்பு வருது நிறைய. இப்போ வெயில் சீசனுக்கு எல்லாமே வருது, பூச்சிங்க உள்ளே வந்துடுச்சு. பாம்பு எங்கள் வீட்டுக்குள்ளேயே வந்துடுச்சு, வாசப்படிக்கிட்ட. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தள்ளி மலைவாழ் மக்கள் ரோடு போகுது. அது இப்போ தான் போட்டாங்க. அதுக்குள்ளேயே குன்னும் குழியுமா ஆயிடுச்சு. அது லைஃப் வருமா என்னன்னு தெரியல. இது டைனேஜ் இருக்குது, இது இன்னும் தூர் வரவே இல்லை. இன்னும் லாஸ்ட்டுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், எல்லாம் தண்ணி ஃபுல்லாக வயல்வெளியிலலாம் பாயுது. இன்னும் நிறைய கஷ்டங்களும் இருக்குது. யாரும் எதுவுமே செய்யல, எந்த பக்கம் திரும்பி கூட பார்க்கறது கிடையாது. பாதுகாப்புன்னு பார்த்தா நியூஸில் எல்லாம் தான் நம்ம பார்த்துட்டே இருக்குமே. அந்த பாதுகாப்பு கேரண்டி இந்த ஆட்சியில் சொல்லவே முடியாது நம்ம. இல்லையா, பொதுவாகவே அவங்க திமுக கொடுத்த வாக்குறுதிக்கு நிறைவேற்றலான்னு நிறைய வருது. எல்லாமே இப்போ பேட்டியிலே சொல்கிறாங்களே, எத்தனை 500 சில்லற வாக்குறுதி கொடுத்து 16% 60% தான் வாக்குறுதி இன்னும் நிறைவேற்றலான்னு எல்லாமே தெரியுது எல்லாருக்குமே. அது பொதுவாகவே இதுலேயே இதெல்லாம் சேர்ந்து போகுது. என்னத்தை செய்யுது? சொன்னால் தானே செய்ய முடியும், மக்கள் கேட்டால் தான் தெரியும். ரோடெல்லாம் எதுவுமே போடலை. அதை பாரு, இதுவும் உள்ளே போகிற ரோடு தானே, எதுவுமே செய்யாமல் தான் இருக்கிறாங்க. எல்லாம் உள்ளே வரணும். மழை வந்தால் இங்கே வர முடியாது, வெளியே தான் தங்குவாங்க. கரண்ட் வெளிச்சத்தில் அங்கே போய் சொந்தக்கார வீட்டில் போய் படிக்கும். கரண்ட் வெளிச்சத்தில் இங்கே கரண்ட் இல்லாமல் அங்கே சொந்தக்கார வீட்டில் படிக்கும், அங்கே போய் படிக்கும். மழை காலத்துக்கு எங்கன்னா வெளியே போயிடுவோம், இங்கே வரைக்கும் தண்ணி வந்துடும்.
வந்துடும், தண்ணி வந்துடும், வெளியே போயிடுவோம். அதேமாரி ரோடு ஹைவேஸில் இருக்குது ஒரு இடத்துல நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது அந்த இடம். அதுவும் அவரு இது அணைக்கட்டு தொகுதி ஊர் அவுட்டரில் இருக்குது. நாங்கள் எங்ககிட்ட வீடியோ கூட இருக்குது, அங்கே சிசிடிவி கேமரா கூட இருக்குது. டெய்லி அங்கே இருக்கிற ஒரு சம்பவம் நடந்துன்னு இருக்குது. அதெல்லாம் எதுவுமே செய்யல, எங்களுக்கு நடந்தே செய்யல. ஆஸ்பத்திரி போனாலும் துட்டு கேட்குறாங்க. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போனோம்னா 10 ரூபா போட்டு உண்டி கட்டி வச்சுன்னு உட்காந்துக்கிறாங்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில். அவருக்கு வந்துட்டு இப்போ ஏன்னாக்கா 10 வருஷமாக அவரேங்கிறாரு. மாற்ற வேண்டிய சூழ்நிலை கொஞ்சம் இருக்குது. இங்கே லோக்கல் ஆளுக்கே தெரியும். இவங்க சொன்னால் அவர் இப்போது உதாரணத்துக்கு நம்ம நெல் கூட கட்டுறதுன்னு கேள்விப்பட்டேன். அதுக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து வாழ்வாதாரம் வந்து வணிக கடை வந்து அதான் வியாபாரம். அவங்களுக்கு இடிச்சுட்டு நான் பஸ் ஸ்டாண்டை கட்டுறேன். அப்போ ஏற்கனவே கட்டியது வந்து மக்களுக்கு ஏற்கனவே கட்டி கொடுத்தா அந்த பஸ் ஸ்டாண்டு என்னாச்சு? அது பொதுவான இடத்த கட்டியிருந்தால் பரவாயில்ல, 4 பேருக்கு யூஸ் ஆகும். எதுவுமே அதாவது ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றவங்களுக்கு தான் அந்த இடமா யூஸ் ஆகுது. பிரச்சனைனாக்கா எங்களுக்கு இந்த ரோடு நல்லா போட்டு கொடுக்கணும். ட்ரைனேஜ் காவெல்லாம் நல்லா கட்டி அதுக்கெல்லாம் மூடு போட்டு தரணும், கொசுலாம் வருது. அதே போல் பார்த்தீங்கன்னா லைட்டு சம்டைம் லைட்டெல்லாம் சரியாக எரியறது இல்லை. பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா மக்கள் வெறுத்து போயிருக்காங்க, வேறு ஒன்றும் காரணம் இல்லை. அதே மாதிரி 100 நாள் திட்டன்றாங்க. அது 100 நாள் திட்டம் வந்து கம்மியாக தான் வேலை கொடுக்குறாங்க மக்களுக்கு. உதாரணத்துக்கு இப்போ இவங்க வந்து அதாவது இங்கே இருக்கிற அந்த மக்கள் வந்து அரசம்பட்ட மக்கள் வந்து ரொம்ப பயப்படுறாங்க. ஏன்னா வந்து இங்கே லோக்கல் வந்து அவ்வளோ டார்ச்சர் கொடுக்குறாங்க. ஏன்னா இங்கே எதனா கேள்வி கேட்டாலும் அவங்களுக்கு 100 நாள் வேலையில் அவங்களுக்கு பேர் இருக்காது, வேலைக்கு வரக்கூடாது, இல்லை சண்டை போடுவாங்க, அராஜகம் பண்ணுறாங்க. ரொம்ப அராஜகம்லாம் நடக்குது திமுக. ரெட்டால் வந்தால் எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷம் நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா பயப்படி எங்கள் அம்மா வந்தால் தான் எல்லாரும் பண்ணாங்க செஞ்சாங்க. அவர் பார்க்காத இருந்தார், பார்த்துன்னு தான் இருந்தார். பார்த்து எதுவுமே செய்யவே இல்லையா? செய்யல. இந்த பகுதின்னா அங்கே மீட்டிங் வருவார், அங்கே தான் மெயினில் மீட்டிங் போடுவோம். அதுதான் அதை பற்றி நாங்கள் வந்து மனு அது பஞ்சாயத்து தலைவர் எங்கிட்ட சொல்லுவோம். சரி நான் பார்க்குறேன்னு சொல்லுவாங்க. பஞ்சாயத்து தலைவர் அதுதான் சொல்லுவார், நான் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். ஏன்னா இருக்கிற தலைவர் திமுக தலைவர் தான். அவங்க வேலை செய்கிறவங்க திமுக தலைவர், எல்லாம் கூட இருக்கிறவங்களும் எல்லாமே டிஎம்கே பார்த்து தான். ஏதோ இன்றைக்கி நிறைய பேர் கேட்டு பாருங்க, வாயத்து உண்மை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா பயம். தண்ணி பிரச்சனை கொஞ்சம். அங்கே எங்களுக்கு டேங்க் கட்டிக்கிறாங்க, அந்த போர் ரெடி பண்ண சொன்னோம். ரெடி பண்ண அங்கேருந்து விட்டுக்கிறாங்க. அவங்க கொல்லியில் அவங்கவுங்க நான் இடிக்கிறேன் கொத்துறேன் நான் அப்படின்னு சொல்லிங்கிறாங்க. கொல்லியில் விட்டு ரெடி பண்ணிக்கிறாங்க. இப்போ அங்கே நாங்களே போய் விட்டா தான் தண்ணி வரும். அதுக்கு தான் இங்கே போர் போட்டுக்கிறாங்க. அந்த போரில் தண்ணி வரல, நாங்கள் அப்போயே பைப் போட்டு நாங்கள் தண்ணி இன்னும் கொஞ்சம் போட்டு அதிலே டேங்க் ரெடி பண்ணிக்கிறாங்க. அதிலே விடுங்கன்னோம். அவங்க விடலை, அங்கேருந்து ஃபிட் பண்ணி விட்டாங்க. அவங்க போனால் அவங்க பிடிச்சிக்கிறாங்க, எங்களுக்கு தண்ணி ஆப்பிட மாட்டேங்குது. அதனால் அங்கேயே போர் போட்டு அந்த 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 போர் ரெடி பண்ணி பைப் விட்டு இது பண்ணால் தண்ணி வரும் எங்களுக்கு. வரியே கட்டுவானா யாருமே ஃப்ரீயா அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறமா 2வது வந்து கிளர்க் வந்து வரி வாங்கினார். அப்போ வந்து அவர் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணவே இல்லை. சொல்லணும் இல்லை, நான் தான்ப்பா வரி கட்டக்கூடாதுன்னு சொன்னேன். அப்புறமா டபுள் வரியாக சேர்த்து காட்டணும் அவர் பேச்சு கேட்டு விட்டு. நீங்கள் அவர் சொன்னான்னு கட்டாம விட்டீங்க, அப்புறமா சேர்த்து காட்டணும். பஞ்சாயத்து மறுபடியும் வந்து வாங்கிட்டாங்க. வருஷம் கட்டின்னு தான் இருக்கிறோம். அவனுக்கு பண வசதியும் இல்லை, கட்ட முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பிளாட்ஃபார்ம் லெவலுக்கு இருக்காங்க. அவங்களாம் இன்னும் முன்னாங்க சார். இன்னும் ஏழைகள் தான் இருக்காங்க. இன்னும் அவங்க வந்து ஒரு பர்சன்ட் கூட ஹை லெவல் வரல. இன்னொரு கோரிக்கை வைக்கிறேன் சார். இந்த 1000 மாதம் முதியோர் பென்ஷன் வாங்குறாங்களே, அது வந்து பேங்க் மூலிமா கைராக வச்சு எடுக்கணும். அது ஃப்ரீ, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃப்ரீ. அதுக்கே 30 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அதாவது இன்னொரு அந்த சார்ஜ் பண்ணது ஒரு நாள், அதாவது 300 பேர் ஒரு சராட்டியும் 300 பேர் இருக்கிறாங்கன்னா 3000 ரூபா ஒரு நாளைக்கு வருமானம், மாதம் வருமானம். அதுக்கு போய் கேள்வி கேட்டோன்னா நீ யார் கேள்வி கேட்கறதுக்கு அப்படின்வாங்க. இன்னும் சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா இலவச வீடுன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, இன்னும் நிறைய பேர் வீடு இல்லாமல் இருக்க சுத்தமான 100% பியூர் ஏழைகள் இன்னும் இருக்காங்க சார். இன்னும் அவங்க வீடு போய் சேரலை, வந்து சேரலை.